இறங்குங்க. ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அந்த நேர்வழி யார் பின்தொடர்றார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லைன்றான். எனட்டிருந்து நேர்வழி வரும், எடுங்கன்றான். ஆதம் நபி சருகினார், சருகின வரலாறை சொல்லிவிட்டு அவர் திருந்தினார், அவர் நல்ல மனிதர் என்றான். இப்ப சருகினவன் சருகி கீழே விழுந்த வரலாறு. பனி இஸ்ராயேல் அவர்களுக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தோம், திறந்து கொடுத்தோம். அல்லாஹ் எல்லாத்தையும் கண்டுட்டு கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து, எங்களுக்கு அல்லாஹ்வை கொஞ்சம் காட்டுங்களேன்டான். அட பாவிகளா, அல்லாஹ்வை பார்த்து தான் நம்பணும்டா. இப்படி ஒரு அற்புதத்தை கண்டு நீ எந்த மன்னன் சாக மாட்ட வரலாறு எழுதி வைத்திருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய சாவை இது எந்த அளவுக்கு வரலாறு செய்தி, குர்ஆன் ஹதீஸ்ல வரலாறு செய்தி. அதாவது சாவை நம்ப மாட்டோம் என்றார்கள். பணத்தை மிதக்கி காட்டின ஃபிரௌன் கடும் சுமர், அவன் எல்லா துறையிலையும் பெஸ்டான ஒரு ஆள். அவன் சாக மாட்டேன் உடனே அது பணத்தை மிதக்கி செத்துட்டான். அதுக்கு பிறகு பார்த்ததாக பலர்கள் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய இது குர்ஆன் சொன்னாங்க, ஒரு பேசிக்லி சொல்றேன். அந்த அளவுக்கு யுத்தத்துக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டா அந்த ரப்புக்கு ஃபகாத்திலா, மூசா நீங்க உங்க ரப்பும் போய் சண்டை பிடிங்களேன், நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு நிக்கிறோம் என்றாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கப்பா அல்லாஹ்வுக்காக வேண்டியடா, நீங்க உங்க ரப்பு போதும் மூசா, நாங்க வேண்டான்றாங்க. எல்லா குதர்க்கங்களையும் செஞ்சா ஒவ்வொரு டைமும் அல்லாஹ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தான். திரும்ப 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 ரப்புல் ஆலமீன் தன் சகிப்புத்தன்மையை காட்டினான், தன் இரக்கத்தை காட்டினான், அவர்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்தான். அவர்கள் திரும்ப திரும்ப வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் காட்டுறான், கேட்கிறான், ஏப்பா உங்க ஆம்பளை புள்ளெல்லாம் கொண்டு உங்க பொம்பளை புள்ளெல்லாம் உயிர் வாழ வைக்கிற அளவுக்கு ஃபிரௌன் நடத்துற நேரம், அவனை கொண்டு போய் வைஸ் பரக்கனா பிகுமுல் பஹர ஃபஅன்ஜைனாக்கும். அல்லாஹ் சொல்றான், அவர் அத பஹர கடலை பிரிச்சு உங்களை நம்ம பாதுகாக்கலையா, அவங்கள கொண்டு போய் அதுல போட்டு அவர்களை சாகடிக்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு நிறைய ஒரு தொடர்ல அப்படியே வரும். திடீரென்று தொடர் நிற்கும். எங்க நிற்கும் தெரியுமா? மூசா இப்ராஹிம் நபி என்ற அந்த தொடர் வரும். அது ஆரம்பிக்கிற நேரம் யாக்கூப் நபியிலிருந்து ஆரம்பிக்கும். யாக்கூப் நபி தன் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து மௌத்தாகிற நேரத்தில் கேட்கிறாரு, ஏப்பா எப்படிப்பா இதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? இல்ல எங்க வாப்பா இஸ்ஹாக் நபி, வாப்பட வாப்பா இப்ராஹிம் நபி என்ன கொள்கை இருந்தாரோ அதே கொள்கை, நாங்க முஸ்லிமா நிப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறாங்க. அந்த வார்த்தை குர்ஆன்ல ஹைலைட் ஆக்கப்பட்டிருக்குது. நாங்க முஸ்லிமா நிப்போம். அல்லாஹ் சொல்லுவா சம்மாக்குமுல் முஸ்லிம், முஸ்லிம் என்ற பேரை இப்ராஹிம் நபி உங்களுக்கு வைத்தார். அப்ப வைக்கப்பட்ட பேர் வாக்குறுதி கொடுக்கப்படுவது. இஸ்ஹாலல் யாக்கூப் மௌத்தை அடைகிற நேரத்தில் அவர் பிள்ளைகள்ட்ட எல்லாம் வச்சு கேட்கிற அந்த மரண சாசனம் குர்ஆன் வெளியாக்குது. எல்லா பனி இஸ்ரவேலர்களும் வாக்கு கொடுத்தார்கள், நாம் எங்க வாப்பா இஸ்ஹாக் இஸ்மாயில் ரெண்டு பேரையும் சொல்லுவார்கள். இஸ்ஹாக் இஸ்மாயில் இந்த ரெண்டு பேரையும் சொல்லி அவங்க வாப்பா இப்ராஹிம் இவர்கள் சொன்ன கொள்கையில் நிற்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறாங்க. யாக்கூப் நபி மௌத்தாகிறார். இப்பதான் பிரச்சனை தொடங்க ஆரம்பிக்குது. அல்லாஹ்வுடைய இல்லையாரிலே அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிம் நபி யார் தெரியுமா? எப்படி இப்ராஹிம் நபி பேசுறான்? வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. ஆதம் நபி சரிகினது அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிமுக்கு எல்லா வார்த்தைகளையும் சொன்னோம், கட்டளைகளை போட்டோம், அடிக்கல கம்ப வச்சு. என்ன இப்ராஹிம் செய்யன்னு சொல்லல, ஜஸ்ட் அவர் வஹி வரும், புள்ளைய வெட்டுங்க, பாலைவனத்துல போய் விடுங்க, கம்ப வச்சு அடிக்கல, அவரை போட்டு மிதிக்கல, நாங்க சில வார்த்தைகளாக கட்டளை போட்டோம். 100க்கு 100 பாஸ். மூமின்ல உச்ச வடிவத்தை எல்லாம் எடுத்து காட்டுறான். ஆதம் நபி ஒரு இடத்தில் சரிகினார், அவர் மூமின் தௌபா செய்யலாம் என்றது. இரண்டாவது இது லாயக்கு இல்லாத கூட்டம் என்றது பனி இஸ்ராயேல். மூணாவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமான ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே அல்லாஹ் பக்கத்தில் வைத்த ரெண்டு பேர், அது இப்ராஹிம் நபி, அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாடத்தை அல்லாஹ் கொண்டு வர்றான். இதுதான் பக்கராவுடைய ஆர்டர். பக்கரா இப்படித்தான் பேசுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இது உங்களுக்கு சொன்னேன், இந்த தலைப்புக்குள் வருவதற்கு முன்னாடி யூதர்கள் யார் என்று படிப்பது மார்க்கத்துள்ள மிக முக்கியமான விஷயம். பனி இஸ்ராயல்கள் யார் என்பதை நாங்கள் படிக்கிறோம். ஏண்டா நீங்க குர்ஆனை கொஞ்சம் அதுக்கு தாண்டி 125 இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள், அவைகளை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அது முழுக்க முழுக்க உம்மத்தை அல்லாஹ் டர்ன் பண்றான். என்னாச்சு? உலகத்துல யாருக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சுன்னா முழு குர்ஆனை நீங்கள் பிரட்டினீங்கடா, அவர்கள் இப்ராஹிம் நபி எந்த பகுதி? ஷாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் என்னுடைய ஷாம் என்பார்கள். மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை, ரஹ்மத்துடைய ரெக்கைகளை பணித்த பூமி என்றார்கள் ரசூலுல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த உலகத்தில் மிக புனிதமான 3வது இடத்தில் உள்ள பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை மிஅராஜுக்கு எடுக்கிற நேரம் நான் ஹரத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை கொண்டு போனார்கள். எங்க தெரியுமா? இந்த உலகத்தில் மிக புனிதமான ஒரு இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. தகல்துல்
மஸ்ஜித, நான் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அங்கிருந்து தான் நான் மேலே போனேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக புனிதமான இடம், மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் சொல்லப்படக்கூடிய இடம். அதிகமான நபிமார்கள், இப்ராஹிம் நபி உட்பட்ட அதிகமான நபிமார்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய நபிமார்கள் வந்து போன இடம், மிதித்த இடம், ரஹமத்து புரிந்த இடம், பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று குர்ஆன் சொல்லுது. பாரக்னா ஹவுலஹு, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் போற நேரம் அல்லாஹ் சொல்றான் சுத்தி பரக்கத்து செய்யப்பட்ட இடம். இன்றைக்கு யுத்தம் நடக்கிறது, ரஹ்மானுடைய பரக்கத்து இறங்கின இடம், மலக்குமார்கள் ரெக்கையை விரிக்கிற இடம். ஷாம் என்று ரசூலுல்லாஹ் என்னுடைய ஷாம், எங்களுடைய ஷாம் என்று சொன்ன இடம், ரசூலுல்லாஹ் மிகவும் நேசித்த இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷாம், இந்த ஃபித்னாவை பத்தி குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அப்படியே பக்ராவுடைய அடுத்த பாகத்துக்கு போறீங்க, இன்னொரு நபி வரல. அதாவது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியோட சேர்ந்து சொல்றாரு, ரப்பனா தகப்பல் மின்னா. காபத்துல்லா கட்டப்பட்டிருக்குது, எப்படி பக்ரா ஆர்கனைஸ் பண்ணிக்கு. சுப்ஹானல்லாஹ், ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய கலாமை மிக அழகாக, யுக முடிவு நாளிலே ஒருவர் இந்த வரலாறை பார்க்கிற நேரம் குர்ஆனுடைய இந்த ஆர்டர் ஒரு மனிதனை அப்படியே பார்க்க வைக்குது, ஒரு வகையான ஒரு பிரமிப்பை விட்டுது. ரஹ்மானை தவிர வேறு யாரும் இதை சொல்ல முடியாது என்ற பிரமிப்பு வருகிறது. பிரச்சனை முத்திட்டு வர்ற நேரம் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை போட்டு, அவர் தான் உங்க எல்லாருக்கும் வாப்பா என்றார். யூதன்ட்ட போய் கேளுங்க, யாரு? இப்ராஹிம் என்பார்கள். கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேளுங்க, இப்ராஹிம் என்பார்கள். முஸ்லிம்கள்ட்ட போய் கேளுங்க, இப்ராஹிம் என்பார்கள். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா. இப்ராஹிம், உங்களை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இமாமாக மாற்றி விட்டேன். அந்த இமாமியத்தை தான் கொண்டாடினோம் பெரியவர்களே. ஹஜ்ஜி மாநாடு என்பது இப்ராஹிம் நபி, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒவ்வொன்றும் இப்ராஹிம் நபி. தன்னுடைய இறுதி நேரத்தில் இப்ராஹிம் நபியை பூர்த்தி செய்து விட்டு ரசூலுல்லாஹ் போனார். ஏன் தெரியுமா? அந்த பக்ராவுல இப்ராஹிம் நபி ஹரத்தை கட்டிட்டு ஒரு துஆ கேட்கிறார், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். யா அல்லாஹ், இஸ்மாயில் நபியை பக்கத்துல வச்சிட்டு கேட்கிறார். பக்கத்துல வச்சிட்டு, அவருக்கு ஒரு புள்ளை இஸ்ஹாக், இஸ்ஹாக் நபி பரம்பரை தான் பனி இஸ்ராயில். இன்னொரு புள்ளை இஸ்மாயில், அவரை கொண்டு போய் பக்கா பள்ளத்தாக்குல விட்டுட்டாரு. அவரும் அவங்க வைஃபும். அவங்க சொன்னாங்க, ஹாஜர் அடிமை பெண்ணு, சாரா தான் ஒரிஜினல். நீங்க ஹாஜர் என்று இன்றைக்கும் யூதர்கள் சொல்லுவாங்க. ஏய், அடிமை பெண் வழியாக வந்தவர்கள் எங்களை கேவலப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹாஜரா ஸலாமுன் அலைஹா அவர்களை அங்க விட்டுட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அவங்க சொல்லுவாங்க, அவர் வேற, இஸ்ஹாக் தான் ஒரிஜினல். அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், பக்ரா முடிக்கிறேன், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி. அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாரையும் பிரித்து பேச வேண்டாம். அவங்க பிரித்தார்கள், நீங்க பிரிக்க மாட்டாங்க. எந்த பிரிவும் இல்லை, எங்களுக்கு எல்லா நபியும் ஒன்றுதான். அப்படி சொல்ற நேரம் இங்கதான் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இஸ்மாயில் இங்க இறக்கினா அங்க யாரும் இல்லை. அதுதான் காபத்துல்லா இருக்கிற இடம். இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கட்டினதாக குர்ஆன்ல எங்கேயுமே வரல. வைஸ் யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயிதல் பைத். இப்ராஹிம் போட்ட ஃபவுண்டேஷனை தூக்கினார்னு தான் பக்கரால வருது. போல்டடி ஃபவுண்டேஷன் ஆதம் நபி போட்டாரு. இடத்தை கண்டுபிடிச்சு அங்க விட்டுட்டு, அப்ப அது பக்கா பள்ளத்தாக்குல விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா அடுத்த வைஃபும் வாங்கினா அங்க, இங்க ஒரு ஆள் உட்காராச்சு, 2 பேர் ஆகியாச்சு. இப்ப இந்த வைஃப் டைம் வரணும். பக்கத்து பக்கத்து கூடனா இன்றைக்கு ஒரு நாள், அங்க ஒரு நாள். அல்லாஹ் பக்கத்து பக்கத்தா வைக்கல, மறுமை நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைய அங்கிருந்து தொடங்க ஆரம்பிக்குது. இங்க வச்சுட்டாங்க அல்லாஹ் கஅபாவுல. அப்ப யாரும் இல்ல அந்த ஊருக்கு, கல்முனை ஊருக்கு யாருப்பா புதுசுன்னு கேட்டா ஆரம்பத்துல யாரு வந்தாங்களோ தேடி பார்த்து இவர்தான் சொல்லணும். இதே மாதிரி பக்கால ஃபர்ஸ்ட் குடியிருப்பு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ், அவங்கதான். அவங்கள வச்சா அங்க பைத்துடைய கவாயித், அதாவது ஃபவுண்டேஷன் இருக்குது. அவர் சொல்லிட்டு போற, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி. யா அல்லாஹ், என் வைஃபையும் புள்ளையும் விட்டுட்டு போறேன்னு துஆ கேட்கல. யா அல்லாஹ், என் சந்ததியே இங்கதான். யா அல்லாஹ், இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி, என் சந்ததியை குடியமர்த்தி விட்டேன். யா அல்லாஹ், இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின், ஒரு பள்ளத்தாக்குல, கைரி ஸி ஸரஇன். சுத்தி சுத்தி பார்க்கறாரு, எந்த ஒரு மரமட்டை இல்ல, எந்த ஒண்ணு இல்ல, ஒரு விளைச்சல் ஒண்ணு விளையாது. பிவாதின் கைரி ஸி ஸரஇன். இந்த பைத்துல் முஹர்ரம், உன் கண்ணியமான புனிதமான உலகத்தில் முதலில் நிறுவப்பட்ட உனக்காக அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் விட்டுட்டு செல்றேன். யா அல்லாஹ், இந்த பைத்துக்கு ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டணும் என்பதற்கு உலகத்தில் மிக சிறந்த இடம் தொழுகை நிலைநாட்ட பைத்துல்லா. காபத்துல்லா பக்கத்தில் நிப்பாட்டி, அப்போ ஃபவுண்டேஷன் மட்டும் தான் நிக்குது. விட்டுட்டு போறேன். யா அல்லாஹ், எங்க வைஃப் புள்ள குட்டிகளுக்கு யா அல்லாஹ் தனியா விட்டுட்டு போறேன். ஒரு ஈக்குஞ்சி இல்ல, ஒரு வைஃபையும் பிள்ளையும் கல்முனை டவுன்ல விட்டுட்டு போன இவ்வளவு மக்கள் இருந்தாலும் நீங்க பதறி போவீங்க. 12 o'clock அவங்க நடு ஜங்ஷன்ல நிக்கிறாங்கன்னு பதறுவீங்க. இப்ராஹிம் நபி சொல்றார், ஃபஜல் அஃபிதத்த மினன் நாசி தஹ்வீலையும். யா அல்லாஹ், மனிதனுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ், அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ்னு கேட்கிறார். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றான். பிறகு வர்றார்,
காபத்துல்லாவை கட்டுறார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த